ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 79வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். அம்பாள் தன்னுடைய பக்தனுக்காக எப்பேற்பட்ட கடாட்சத்தை காட்டி அவரை ஆட்கொண்டாள்ங்கிறத சொல்றார். அபிராமி பட்டனோட கதை எல்லாருக்கும் தெரியும். சரபோஜி மன்னன் கேட்டபோது எல்லாம் இவன் பித்தன் அப்படி இப்படின்ட்டு எல்லாரும் சொல்லியிருந்தா அவரை பற்றி. உடனே ராஜாவுக்கு அவரை பார்த்தா ஒரு முகத்தில் நல்ல தேஜஸ் தெரியுது. சும்மாவது அவர்கிட்ட போய் பேசுவோமேன்ட்டு அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை அவர்கிட்ட பேசணும்ட்டு. கேட்டால் இன்றைக்கி என்ன திதின்னு கேட்டால் அமாவாசை அன்னைக்கு உள்ளதான் பௌர்ணமின்னு சொன்னார். ராஜாவும் அதுக்கப்புறம் இது பண்ணிட்டார். இப்போ சுற்றி இருக்கவள நாங்களாம் சொன்னோம் பார்த்தியா அவள் பித்தன் பேயன்னு சொன்னதை வச்சுட்டு ராஜா சொல்கிறார், எதுவுமே இது பண்ணலை, அவர் பாட்டு போயிட்டார். அம்பாளை சுற்றி உள்ளவா அவர் கண்ணை திறந்தோன்னு இந்த மாதிரி சொல்லிட்டே அப்படின்னோடனே ராஜாக்காண்டி இவர் நான் இப்படி சொல்லிட்டேனே என்ன தண்டனை கிடைக்குமோன்னு மனமுருகி அபிராமி நோக்கி பாடுறார். ஒவ்வொரு இதாக உரிய கட்டி ஒவ்வொரு இதாக எடுத்துட்டு வர இந்த 78 பாடல் முடிச்சாச்சு. பாடி என்ன பண்ணினார், எந்தன் துணை விழிக்கேன்னு பாடினவர் விழிக்கே அருள் உண்டுன்னு ஆரம்பிக்கிறார். இந்த பாடல் முடிஞ்சோன்னா அப்படியே தன்னுடைய தாடங்கத்தை வானத்தில் வீசி அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலவை காட்டினா அம்பாள். அப்போ இவர் எப்பேற்பட்ட பக்தராக இருக்கணும் இல்லையா. இவர் உள்ளத்துக்குள்ள அப்படியே எழுதி வச்சு பார்க்குறார். எழுதி வைத்து அப்படின்னு சொன்னார் இதில். அப்போது எப்படி அம்பாளை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து உள்ளத்துக்குள்ளேயே நான் வரைஞ்சி வச்ச சித்திரம் மாதிரி வரைஞ்சி வச்சு நான் அம்பாளுக்கு நித்தியம் உள்ள பார்த்து பார்த்து இது பண்ணிட்டுருக்கார். அப்போ அந்த பக்தனுக்காண்டி அம்பாள் நிலவு தாடங்கத்தை இது பண்ணி அப்படியே பிரகாசிக்க செஞ்சோன்னா அந்த மன்னனுக்கு தெரிஞ்சிருத்தோம். ஆகா நம்ம அவரை எல்லாரும் எல்லாம் இது பண்ணினாலேன்ட்டு உடனே கோவிலுக்கு அவர்கிட்டக்க இது பண்ணி அப்போ அம்பாளும் காட்சி கொடுக்குறா அவருக்கு. இந்த 79வது பாடல் முடிஞ்சிருத்துன்னு நினைக்காதே, இன்னும் 21 பாடல்களையும் பாடி அந்தாதியை பூர்த்தி பண்ணணும்னு கட்டளை இட்டதுனால அம்பாளை அப்படியே தரிசித்த இதில் அவர் அதுக்கப்புறம் உள்ள பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக பாடுறார். இனி அடுத்த வரப்போகிற 21 பாடல்கள் மிகவும் அருமையாக இருக்கும். இப்போவுமே அனுபவிச்சதெல்லாம் ரொம்ப 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 அருமை. இப்போ இந்த பாடல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது. இதை இப்போ இன்னைக்கு அனுபவிக்கலாம். நாம விழிக்கே அருள் உண்டு அபிராமி வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடென்ன கூட்டு இனியே அப்படிங்கிற. விழிக்கே அருள் உண்டு அபிராமி வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடென்ன கூட்டு இனியே. அம்பாளுடைய கண்கள் அருள் மழை பொழியும் அழகிய விழிகள், தாமரை மலர் இதழ் அப்படியே ஒப்ப சொல்லுவா இல்லையா அந்த இதழ்களை, அந்த விழிகள் அப்படி இருக்கான் அம்பாளுடைய விழிகள். கடாட்சம் நம்ம கடாட்ச சதகம் ஆரியா சதகத்தில் அனுபவித்தோம். நம்மளோட இதில் மூக பஞ்சசதியில் ஒவ்வொரு சதகமாக சொல்லி சொல்லி ஒவ்வொன்றுத்துலேயும் 100 பாடல்கள் 500 அனுபவித்தோம். அதில் கடாட்ச சதகத்துக்கே 100 பாட்டு, புன்னகைக்கு 100 பாட்டு. அம்பாளுடைய இதற்கெல்லாம் எப்படி ஒரு அழகை சேர்த்து சொன்னார் அவர். அதை மாதிரி அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார், விழிக்கே அருள் உண்டு. ஏன் விழிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸு நாம் பார்க்குறோம். ஏன்னா போன பாடலில் என்ன சொன்னார், அம்பாளோட எழில் கோலம் அதை தன்னோட விழியில் எழுதி வைத்து கொண்டதாக சொன்னார். எனது துணை விழிக்கேன்னு சொல்லி பூர்த்தி பண்ணினார்.
நம்ம எழுதி வச்சாச்சுன்னா, நம்ம குறிப்பு எழுதி வச்சுட்டாச்சுன்னா, நம்மளுக்கு எது மறந்து போனாலும் அந்த டயத்தை எழுதி வைக்கும்போது பின்னால் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ உதவியாக இருக்கும். அதனால தான் எழுதி வைத்தேன் அப்படின்னு சொன்னார். அவர் தன்னுடைய அகக்கண்ணுக்குள்ளே எழுதி வைக்கிறார். அதனால தான் அந்த பௌர்ணமியை என்ன சொன்ன, அமாவாசை நிலவை அமாவாசை நாளில் நிலவு இருக்கிற நாளாக பௌர்ணமின்னு சொன்னார். திதிதனை மாற்றி இளம் வேதியர்க்கு அருள் செய்த. எப்படி மாற்றியிருக்கா? விதிதனை மாற்றியவள், திதிதனை மாற்றியவள் இளம் வேதியர்க்காக. அம்பாளை அவருக்கு ஏதாவது ஒரு இதுன்னா அதையே மாற்றி காட்டியவள் அம்பாள் அதனால தான் இந்த 79வது பாடல். இது 79ங்கிறதுக்கே ஒரு பெரிய மகத்துவம் உள்ள எண் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஜோதிடம், எண் ஜோதிடம் பாடும்போது நியூமராலஜிக்கல் இதில் இந்த எண் இதில் 7, 9 இது ரெண்டுமே 9க்கு மேலே ஒத்த படையில் கிடையாது. அடுத்தது 10 வரும்போது 1 0 சேர்த்துடுறது. அதனால தான் இந்த இதில் 7, 9 இரண்டுமே சிறந்ததாக சொல்லலாமா. அப்போது அந்த 9ங்கிறதுக்கும் அவ்வளவு மகிமை. ஏன்னா நவமியில் ராமபிரான் அவதரித்தார் இல்லையா? 7 பார்த்துருக்கோம், அம்பாளுக்கு சப்தகன்னி, நவசக்தி இதெல்லாம் சொல்கிறோம். அதனால 79ன்னு சொல்லலாம். அதனால 7 எல்லாமே அம்பாள் எங்கே இருக்கா? மூலாதானம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி ஆகிய சகசிராரம்னு 7வது இதில் அங்கேருந்து பகவானோட சிவபெருமானோட சேர்ந்து அமிர்த தாரை பொழிகிறாள்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் அனுபவித்தோம். அதனால் 79வது பாடல் பாடினோன்ன அந்த அமிர்த குளிர்ச்சி நிறைந்த அந்த நிலவை, அமிர்த தாரை பொழிகின்ற அந்த சந்திரனையே விண்ணில உதிக்க செய்தாள் அம்பாள். அப்போது பக்தன் தன்னையே நினைச்சிட்டு இருக்கிற அந்த பக்தன் வாய் தவறி பௌர்ணமின்னு சொன்னதை அதை நிரூபிக்கிறதுக்காண்டி அது தன்னுடைய பக்தனுடைய வாக்கு பொய் இல்லைன்னு நிரூபிச்ச அம்பாள் இல்லையா? அப்படி திதியே மாற்றியவள் எப்படிப்பட்டவள்? விதியை மாற்ற மாட்டாளா? எல்லாம் அவளால் முடியாததே கிடையாது. அதனால தான் கண்கள் பற்றி சொல்கிறார். விழிக்கே அருள் உண்டு அப்படின்னு விழிக்கின்னு சொல்லலை, விழிக்கேன்னு சொல்கிறார் அவர் அப்போது கண்ணு மிகச்சிறந்த அங்கம்னு சொல்கிறார். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குழந்தைகளை கூப்பிடும்போது கண்ணா, கண்ணே, கண்ணே, கண்ணேன்னு கூப்பிடுவோம். கண்ணா, கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஏதாவது கையே, காலே, மூக்கேன்னு சொல்கிறோமா? இல்லை. அப்போ கண்ணே, கண்ணா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புகிறோம். அப்போ நம்ம உன்னை கண்ணுக்குள்ளே எமைக்குள்ளே கண்ணை வச்சு பாதுகாக்கிற மாதிரி பார்க்குறேன் அப்படின்பா. அப்போ கண்ணு போல் பாதுகாக்கிறேன்னு சொல்லுவாள் இல்லையா? அப்போ கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னு சொன்னார். அதை மாதிரி திருமாலுக்கு பெயர் கண்ணன். கண்ணன்னு பெயர் எப்படி கிடச்சிது அவருக்கு? ஏன் அவருக்கு கண்ணன்கிற திருநாமம் யாரால் கொடுக்கப்பட்டது? சிவபெருமானால் அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் அது. ஏன்னா திருமால் என்ன பண்ணினார்? டெய்லி 1000 தாமரை பூக்களால் பகவான் சிவபெருமான பூஜிப்பேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டார். அது மாதிரி 1000 தாமரை பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றார். ஒரு நாள் 1000 தாமரை பூவில் 999 தான் இருக்குது, ஒரு பூ குறையிறது. உடனே அவரே கமலக்கண்ணன் தானே, கமலம் போன்ற தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவர்களே. அதனால் தன்னுடைய கண்ணையே பிடுங்கி அவர் சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காண்டி இது பண்ணும்போது சிவபெருமான் தடுத்து அவரை ஆட்கொண்டு கண்ணன்னு பெயர் கொடுத்தாராம். அதனால தான் திருத்தோள் நோக்கத்தில் சொல்லுவா, எப்படி பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூ குறைய தன் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கு அருளியவாறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ அப்படிங்கிற. கண்ணன்கிற பெயர் மட்டும் இல்லை, அவருக்கு சக்கரத்தையும் கொடுத்தாராம். அவருக்கு தன் ஆயுதமான சக்கரத்து அதை ஆழ்வார்பா, சக்கரத்தை ஆழ்வார்பா அதையும் கொடுத்து கண்ணன்கிற திருநாமத்தையும் சூட்டினார் அப்படிங்கிறார். அப்போ இதில் என்ன தெரிகிறது? கண்ணப்ப நாயனருக்கு முன்னாலேயே தன் கண்ணை இது ஈன்றவர் திருமால் அப்படிங்கிற நாராயணர்னு சொல்கிறார். இதில் அப்பர் என்ன சொல்லுவார்? தடமலர் ஆயிரங்கள் குறைவொன்றாக
நிறைவென்று தன் கண் அதனால் உடன் வழிபாடு செய்த திருமாலை எந்தை பெருமான் உகந்து மிகவும் சுடர் அடியான் முயன்று சுழல்வித்து அரக்கன் இதயம் பிளந்த கொடுமை அடல் வழி ஆழி ஆழி அவனுக்கு அளித்த அவனாம் நமக்கோர் சரணே அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிற உறுப்புகளை விட கண்ணுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குல்ல. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல வலி வந்ததுன்னா எந்த உறுப்பு ரொம்ப நம்ம அதுக்காண்டி வருத்தப்படும்னா கண்கள் தான். எந்த இடத்துல வலி இருந்தாலும் கண்ணில் உடனே தண்ணி வந்துடும். அப்போது பிற உறுப்புகளுக்கு இது இருந்தாலும் அந்த கண்கள் தான் அது வந்து நம்ம இன்ப துன்பங்களில் பங்கு கொள்வது கண்கள் தான். அதனால் எல்லாமே கால் வலியா உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். ரொம்ப வலிக்கிறது அப்படிம்போம். முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். முகம் ஒரு மாதிரியாகி கண்ணில் தண்ணி கட்டி வலி ஜாஸ்தியானா பண்ணிடும். அதனால தான் எந்த இதுலேயுமே கண் ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுறது. அதனால் இப்பேற்பட்ட கண்ணோட பெருமையினால தான் அம்பாளை என்ன சொல்கிறார், விழிக்கே அருள் உண்டு அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அழகா விழிக்குன்னு சொல்லாமல் விழிக்கே அருள் உண்டு. அப்போது அம்பாளோட எல்லா அங்கங்களும் நமக்கு அருள் செய்யக்கூடியது. ஆனாலும் கூட கடைக்கண் பார்வைக்கு ரொம்ப ஒரு விசேஷம் இருக்குது. அந்த கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சும் அருள் கருணை பொழியும் கண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அட்சி. ஏன்னா அம்பாளோட நாமம் நிறைய பார்த்துருப்போம். மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, நீலாயதாட்சி. அட்சி அப்படின்னா கண்ணு. இது எல்லாமே கண்ணை வச்சு அம்பாளுக்கு பெயர். அதனால தான் கண்கள் அது அன்னையோட விழியோட உயர்வு பற்றி எல்லாரும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவா. சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கர பகவத் பாதாள் என்ன சொன்ன, 48லேருந்து இப்போ ஒரு 10 பாடல்கள் 57 வரைக்கும் அம்பாளோட நேத்திரம். மூகக்கவி 100 பாடல்கள் மூக பஞ்சசதியில். ஏன் அவர் அந்த கடைக்கண் விழியோட பார்வையினால மூக்கமாக இருந்த என்ன, ஊமையாக இருந்த என்ன உன்னோட பார்வையினால எனக்கு பேச்சு கிடைச்சது மட்டும் இல்லை, அந்த ஞானத்தினால சர்வ ஞானத்தினால என்னை பரமாத்மாவோட ஒன்றுபட செய்து என்னை இத்தனை கவிகள் வேற பாட வச்சாலே அப்படின்னு கடாட்ச சதகத்தில் அவர் சொல்லுவார். அம்பாளோட கடாட்சம் ஊமையே பேச வச்சிருக்கு, அதுக்கு ஐயமே படாதுக்கு நானே சாட்சி அப்படின்னு சொல்லுவார் அவர். அதை மாதிரி ஒழுகிய கருணை உவட்டு எழ வைத்த அருள் பார்வை அப்படின்னு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் குமரகுரு சுவாமிகள் வெண்ணிலவு பொழிவது கிடைத்தனை மடுத்தி இவள் விழிக்கடை கொழிந்த கருணை வெள்ளத்து திளைத்தாட பெற்றியாள்னு. ஏன்னா அம்பாளோட குரு பார்வை கோடி இதை போக்கும்பா. இதில் அம்பாளோட பார்வை என்னத்தது இல்லை, கோடி அப்படின்னா இறுதி. கோடி காக்கும்னா இறுதி வரை காக்கும். அம்பாளோட பார்வை துன்பத்திலிருந்து நமக்கு அதிலிருந்து இறுதியை தரும், துன்பத்திற்கே விடுதலை கொடுத்துடும் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட இது இந்த கண்களுக்கு அவ்வளவு பெருமையை சொல்கிறார். அதனால தான் கடாட்சம், அம்பாளுடைய கடாட்சம் இருந்தால் அந்த உலகத்தோட சுகம், அது இல்லாமல் நம்மளுக்கு அந்த உலகத்தோட சுகமே கிடைக்காது. அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இவ்வுலகம் இல்லாகி ஆகுதுன்னு குரட்பா சொல்கிற மாதிரி அவளுடைய கருணை கண்களுக்கு அவ்வளவு, அந்த கடாட்சத்துக்கு அவ்வளவு பெருமையாக சொல்கிற. வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அப்படின்னு சொல்கிற. இதில் வேதங்கள் நமக்குன்னு பிறந்தோடனே எல்லாம் தெரிஞ்சிருமா? ஏதாவது ஒரு மூலமாக தான் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு பிறர் மூலமாக ஒரு இதை தெரிஞ்சுக்கிறோம், அது பாடல் தெரியறது, அதுக்குள்ள அர்த்தத்தை தெரிஞ்சுன்னா நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருக்கு இல்லையா? அப்போ பிறர் மூலமாக அதை தெரிந்து கொண்ட பின்பு அதோட பொருளை படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக தெரியுது. நமக்கு குழந்தை பிறக்கிறது அம்மாவை குழந்தைக்கு தெரியும், அம்மா மற்றவாளை சுட்டி காட்டும் போது தான் அந்த குழந்தைக்கு தெரியும். ஒரு தடவை காட்டினா அப்படி புரிஞ்சுக்கும், அப்புறம் திருப்பி இல்லை. அப்போது நன்றாக தெரிந்தவர் மூலமாக ஒருவரை அறிந்து கொண்டு அப்போ அவரை நன்றாக நம்மளாலும் அறிந்து கொள்ள முடியும், அதே போல் அவரையே சென்று அடைய முடியுங்கிறார். அதனால் இறைவனை பற்றி நம்மளுக்கு தெரியாதது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது எது? வேதம்ங்கிறார். அப்போது காணாத இறைவனை நமக்கு காட்டி கொடுப்பது வேதம். அதான் வேத மார்க்கத்தில் நாம் போனோம்னா இறைவனை சென்று அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அவரை. அதனால தான் விசாரம் அப்படின்னு போடும்போதுன்னா கவலைன்னு சொல்லுவாங்க. என்ன விசாரம் அப்படிப்பா? இல்லை, அதுக்கு தேடுதல், அறிந்து கொள்ளுதல், எல்லா
பொருளுமே இருக்கு. அப்போ அறியாத ஒருவரை பற்றி அவளை பற்றி விசாரிக்கிறா அப்படின்பா. சொல்லுவா இல்லையா, விசாரித்தல் அப்படின்னா கவலைப்படுதல்னு இல்லை, அவரை பற்றி தேடுறது, அவரை பற்றி விசாரிச்சுட்டு போறா அப்படின்பா இல்லையா. அப்போ நம்ம அவரை பற்றி தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறான். இப்போ வேதாந்த விசாரம்ங்கும் போது வேதத்தின் மூலமாக இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றது. அப்போ நமக்கு எப்படினாலும் ஒரு வழிமுறைப்படி அறிந்தால் தான் நம்ம அவரை தொழுது அவரோடு நம்மளை ஒன்றுபடுத்தவும் அத்தகைய செயலை செய்வது வேதம் அப்படிங்கிற. வேதத்தின் ஆரம்பமே என்ன சொல்றது, மாது தேவோ பவ இல்லையா. அதனால அந்த வேதம் தான் அம்பாள், அம்பாள் தான் பரபிரம்மம், அதுலேருந்து தான் எல்லாமே தோன்றி இருக்கிறது, கடைசியில் அங்கேயே போய் ஒடுங்குகின்றது. அதனால அந்த வேதத்தோட சாரமாக இருக்கலாம் அம்பாள். லலிதா சஹஸ்ரநாமம் இதை எடுத்து சொல்றது. அதனால வேதம் தொடங்குவது போல நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, மாதா அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்றது. அந்த அப்பேற்பட்ட பெருமை உடையவள் அம்பாளோட இது. சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை, அது லலிதா திருசதியில் லக்ஷ்மி வாணி நிஷேவிதா அப்படிங்கிற அம்பாளோட வலது இடப்புறங்களில் சாமரம் வீசிக்கொண்டு இவர்களே சேவை செய்கிறாளாம் அம்பாளுக்கு. அதனால அம்பாள் மீனாட்சி கல்யாணத்தின் போது பார்த்தேன்னா நீங்கள் தெரியும், அந்த திருவிளையாடல் புராணத்தில் சொல்லியிருப்பா, சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தான் மணமகளுடைய தோழிகளாக அவளை கூட்டிகிட்டு வந்தான்னு பரஞ்சோதியார் சொல்லியிருப்பேன். செம்மலராளோடு நான்முகன் தேவி கைமலர் பற்றினள் கல்வியோடு ஒக்கம் இம்மையிலே பெறுவார்க்கு இது போதென அம்மை நியூபுரம் ஆர்ப்ப நடந்தாள் அப்படின்னு பரஞ்சோதியார் அழகாக சொல்லியிருப்பார் திருவிளையாடல் புராணத்தில். அப்போ அம்பாளோட இது தனத்தையும் கல்வியையும் நல்லதை அனைத்தையுமே அவளுடைய கடைக்கண் பார்வையினால நம்மளால அடைய முடியும் அப்படின்னு வேதத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த வேதப்படி நடக்கணும். அதுக்கு எனக்கு மனது இருக்கு, எல்லாத்தையும் இந்த அவள் தான் கொடுத்துருக்கா எனக்கு, அதனால என்னோட முயற்சி இல்லை, எல்லாமே அவள் கொடுத்தது அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த வழிப்படி நடக்கக்கூடியதற்கு நமக்கு வேத மார்க்கம் எல்லாருக்கும் பொதுவானது இல்லையா. அதனால அது எமக்கு அவ்வழி கிடைக்க அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் அம்பாள் அவளால் கொடுக்கப்பட்டுள்ள பொருள் எல்லாமே எல்லாருக்கும் உரிமையானது. நாம தான் இது எனக்குள்ளதுன்னு அதை வச்சுட்டு பிறருக்கு கொடுக்க மறுக்கிறோம். அது காரணம் என்ன செய்ய, நம்மளோட சுயநலம் இல்லையா. அந்த சுயநலத்தினால்தான் அபிராமி பட்டர் அவருக்குன்னு வாழலை. அவர் அப்படி இருந்திருந்தாலும் நம்மளுக்கு இந்த அபிராமி அந்தாதி கிடச்சிருக்காது இல்லையா. அது மாதிரி தான் எல்லாரும் மற்றவர்களுக்கு பயன் பெறணும்ட்டு தான் அனுபவித்ததெல்லாம் நமக்காக எழுதி வைத்து கொடுத்துருக்கா. தாய்மானவர் சொல்லுவர், காகம் உறவு கலந்து உண்ண கண்டி அகண்டாக்கார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாயேக உருவாய் கிடக்குது. ஐயோ இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்திலேன்னு கூப்பிடுறார். இப்படி இருக்கு, இதை அனுபவிக்க உங்களுக்கெல்லாம் மனசு இல்லையா? இந்த ஜெகத்தில் உள்ளவர்களே எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் வாங்கோ. காகம் எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு அது தன்னுடைய இனத்தையே கூப்பிட்டு ஒரு இடத்துல ஒரு இதுனா காக்கான கூப்பிடும். அத மாதிரி நீங்கள் இப்படிலாம் பார்க்குறீங்களே, அகண்டாக்கார சிவம் என்னும் இந்த இது ஓங்கி வெள்ளம் அப்படியே ஆனந்த வெள்ளமா பொங்கி ததுமிட்டு இருக்கு, இதை அனுபவிக்க வாரீர் அப்படின்னு கூப்பிடுறது. வள்ளல் பெருமான் கடை விரித்தேன் கொள்வாரிட்டேன்பர். அத மாதிரி ஞானி அவள்லாம் தனக்கு மட்டும்னா வாழ்ந்துருந்தா நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. அப்போ அபிராமி பட்டர் நம்மளை காண்டி என்ன சொல்றார், நம்மை உய்ய செய்யும் வேத வழி அவருக்கு மட்டும் இல்லைன்னு சொல்றார், எல்லோருக்கும் கிடைத்துள்ளது எமக்கு அப்படின்னு சொல்லி அதை சொல்றார். வேதம் சொன்ன வழி இப்போ என்ன சொல்றாரு, அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியேன்னு சொல்றார். இப்பேற்பட்ட இது நம்ம ஏதாவது ஒன்று கிடைக்கலைன்னா அதுக்காண்டி அது கிடைக்கலையேன்னு இருக்கலாம். ஆனால் நிறைய இருக்கும் போது அது அனுபவிக்காம இருந்தால் அதுக்கு யார் பொறுப்பு இல்லையா? எல்லாம் இருக்கும் ஆனால் அனுபவிக்க மாட்டா. ஏதோ சொல்லுவா இல்லையா, பூதம் புதையலை காத்த மாதிரி காத்துட்டு இருப்பா, அனுபவிக்க மாட்டா. அப்போ அருள்மழை பொழிய அம்பாளோட நேத்திரம் இருக்கும்போது அவளை அடைய வேத மார்க்கம் வழிகாட்டும் போது அது வழி நடக்காமல்
ஏன் தீய செயல்களை எல்லாம் செய்து தீரா பழியை பெற்று ஏன் நீங்கள்லாம் நரகத்துக்கு போகிறீங்களே அப்படின்னு அவர் வருந்தி சொல்றார். இவர் வந்துட்டு இப்போ தூய்மையான இந்த வழி இருந்தா கூட அந்த வழியில போகாம ஏன் அந்த தீய வழியில போய் நடக்கிறேன் எல்லாருமே. ஏன்னா அதுதான் நம்மளை இழுக்கும். என்னைக்குமே நன்மை வந்து மெதுவாக தான் இதாக இருக்கும், தீமை வந்து வேகமாக பரவி நம்மளை ஆட்கொண்டுடும், இழுத்துரும். அப்போ அஞ்ஞானி நம்ம எல்லாருமே அஞ்ஞானி. ஞானிகள்லாம் கைவிட்டு எண்ணிடலாம், அவா இருந்தா இவா இருந்தான்னு. ஏன்னா நாமெல்லாம் ஞானி இல்லை, நம்மளாம் அஞ்ஞானிகள். அதனால தான் வழி தெரிஞ்சால் கூட, அதோட பயன் தெரிந்திருந்தால் கூட நாம் என்ன பண்ணுறோம், அந்த நல்ல வழியை கடைப்பிடித்து முக்தி மார்க்கத்தை அடையாமல் நல்லது இல்லாத தீயவைகளை எல்லாம் கடைப்பிடித்து தீய செயலை செய்து அதனால பழியும் பாவமும் ஏற்று நரக குழியில போய் விழறேளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார். ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி என்ற நாமம் படையாதே, மேவிய சீர் வித்தாரமும் கடம்பும் வேண்டாம் மடனெஞ்சே, செத்தாரை போலே திரின்னு பட்டினத்தார் தன்னுடைய நெஞ்சுக்கு அறிவுரை சொல்றாரா. ஏன்னா வள்ளுவர் பெருமான் என்ன சொல்றார், ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைன்னு சொல்லுவார். அப்போ நாம எந்த இதுக்கு இது பண்றோமோ அந்த தீயவையெல்லாம் செய்தால் நம்மளுக்கு எப்பேற்பட்ட பாவங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்ற. நாம உள்ளத்தை நம்ம உயிரோடு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் ஒரு அழுக்கா இருந்தால் நம்மளால உட்கார முடியல, ஒரு அழுக்கா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தானா அவங்கிட்டக்க நம்ம போய் இருக்கிறதுக்கு என்ன இது இப்படி இருக்கான்ட்டு ஒரு தள்ளி அருவருப்பு வருவோம். ஆனால் நாம் எப்படி இருக்கோம், நாம் அப்படித்தான் இருக்கோம். நம்ம வந்து வெளியில் அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு மிதிக்கிட்டு இருக்கோம், ஆனால் உள்ளத்துக்குள்ள அழுக்கு நம்மள்கிட்ட நிறைய இருக்குது, அது உள்ளது தெரியல. அப்போது உள்ளத்தை என்ன பண்ணணுமா, உயிரோடு இருக்கும்போதே தூய்மைப்படுத்து அப்படிங்கிறார். நாம் இறந்து போயிட்டால் நம்மளால் தூய்மைப்படுத்த முடியுமா? அதனால தான் கண்ணாடியில் ஒரு தூசி இருந்தால் நம்ம முகம் என்னது முகம் சரியாக தெரியலன்னு உடனே அந்த கண்ணாடியை துடைப்போம், அப்புறம் தான் உருவத்தை பார்ப்போம் இல்லையா. அப்போ உள்ளங்கிற கண்ணாடியில் நம்மளுடைய எவ்வளவு அழுக்கு, அந்த பழி பாவங்கிற அழுக்கு சேர்ந்திருக்கு, அதை தொடச்சா தானே பகவான் உள்ள இருக்காருங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதுதான் ஒரு சின்ன இதுக்கே நம்ம எப்படி பண்ணுறோமே, உள்ளத்துக்குள்ளே இவ்வளவு அழுக்கு மண்டி இருக்கே, நீ அதை என்ன செய்ய போகிற, ஏன் பாவங்களை செய்து அந்த நரக குழிக்கு போய் விழற அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பாவம் வேற பழி வேற. அதனால் பாவம் வந்து செய்யறது, பழி வந்து அதோட பயன். அப்போது அந்த செய்யறது முடிஞ்சிடும், ஆனால் அதோட பயன் வந்து ஒரு இப்போ செய்தாலும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதனால தான் எப்படியுமே நம்ம ஒரு பாவம் செய்தால் அதற்குள்ளே பழி நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அது வந்து அப்போ அதனோட பழி வந்து அந்த ஒரு ஒரு இதை வேண்டாத செஞ்சிடறான்னா அவன் வம்சத்தில் வரவாளுக்கு எல்லாருக்குமே அவன் அப்படிப்பட்டவன், அவன் வம்சத்தில் வந்தவன்னு சொல்வான் இல்லையா. அப்போது அந்த பழி எப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இல்லையா. அதனால தான் பழியும் பாவமும் என்ன சொல்வாளாம், ரெட்டை குழந்தைகள் பாலாம். அதனால சுழற்சியாக வரும் பழி அப்படிங்கிறதுனால பழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட பழி பாவம், அதனால தான் அவர்களெல்லாம் அப்படி பயப்படாதவாள கயவர் அப்படிங்கிற. அப்போது பழி பாவம் ரொம்ப கொடிது, அது தெரிஞ்சாலும் கூட அதையே தொடர்ந்து செய்யும்போது அவர்கள் வந்து யார் சொன்னாலும் அதை கேட்க மாட்டா. அது சிவடன் காதில் ஊதின சங்கும்பா, யார் நல்லவர்கள்லாம் எடுத்து சொன்னாலும் அவளுக்கு திருந்தவே மாட்டா இல்லையா. அதை மாதிரி தான் நல்லவர்களோடு கூட்டணி வைத்து கொள்ளும் போது நல்லதே நடக்கும். ராமனோடு கூட்டணி வைத்து கொண்டான் சுக்ரீவன், அவனுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது, ராஜ்யமும் கிடைச்சது, மனைவி கிடைச்சா, எல்லாம் கிடைச்சது. ராவணனோடு வாலி கூட்டணி வச்சுட்டான், அவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்வு கிடைச்சது நம்ம பார்க்குறோம். அப்போது தீமைகள் வந்து நாம் அதை தேடி போக வேண்டாம், நம்ம ஏதாவது ஒன்று மனசில் எதாவது செஞ்சாலும் வந்து அது நம்மளை தன்னால் தேடி வந்து ஒட்டின்றோம். அதனால தான் நன்மைங்கிறது வேணும்னா அதுக்கு நம்ம பாடுபடணும். அதனால தான் என்ன சொல்கிற, களைகள் செடிக்கு நடுவில் நிறைய களையெல்லாம் முளைக்கும், அதுக்கு விதை போடுறோமா நாம், தன்னால் முளைக்கிறது இல்லை. அதனால தான் வீட்ஸ் வாண்ட் நோ சோயிங் அப்படின்பா கார்ல் மார்க்ஸ் சொல்கிற மாதிரி, களைகளுக்கு விதையே தேவையில்லை அப்படின்னு சொல்வா. இப்போ கூடா நட்பு கேடாய் முடியும் இல்லையா, நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஔவையார் சொல்லுவா கூடா நட்பு. நாலடியாரில் கூட சீரியோர் கேண்மை சிறந்த சிறப்பிச்சாய் மாறிபோல் மாண்ட பயத்ததாம்
மாறி வரந்த கார்போலுமே வாலருவி நாட சிறந்த கார் சீரிலார் நட்பு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மழை பெய்யலைன்னா வளம் இருக்காது, வெயிலும் உறுத்தும். அப்போ தீயவர் நட்பினால் பலன் மட்டும் இல்லாமல் இல்லை, துன்பங்களும் நம்மளுக்கு தொடர்ந்து வரும். சகுனியால் அழிந்தான் யார்? துரியோதனன். துரியோதனால பழிப்பட்டவன் கர்ணன். கூனியால் கெட்டவள் கைகேயி. நம்மளுக்கு எத்தனை இது பாரதமும் பாகவத ராமாயணமும் பாரதமும் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது? ராவணனால் கெட்டவன் வாலி. அதனால தான் ஒரு மழை துளி விடுறது வானத்திலேருந்து, அது சாக்கடையில் விழுந்தால் பிரயோஜனம் இல்லை, நதியில் கங்கையில் போய் விழுந்தால் தூய்மை அடையும். அதனால தான் பட்டினத்தார் என்ன சொல்லியிருப்பார்னா, அடியார் உறவம் அரண் பூசை நேயமும் அன்பும் அன்றி படிநீரில் வேறு பயன் உள்ளதோ, பங்கையன் வகுத்த குடியான வாழ்வும் சுற்றமும் குயக்கலங்கள் தடியால் அடியுண்டவாறு ஒக்கும் என்று இனம் சேர்ந்திலரே அப்படின்னு சொல்வர். அதனால தான் அப்படி அவ்வியாஜமா அருள் மழை பொழிவதற்கு அம்பாளுடைய நேத்திரங்கள் இருக்கு. அதனை எப்படி போய் அடையணும்னு நம்மளுக்கு வழி காட்டுறதுக்கு வேத மார்க்கங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மார்க்கத்தை எல்லாம் நம்ம பயன்படுத்திக்காம தீமையான காரியங்களை எல்லாம் நம்ம அதையே ரொம்ப நல்லது மாதிரி செஞ்சு அதனால பழிக்கும் பாவத்திற்கும் ஆட்பட்டு நரகத்துக்கே போய் அழுத்துகின்ற அந்த கயவர்களோட உள்ள நட்பை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நல்லவர்களுடைய நட்பை பெற்று அம்பாளுடைய அருள் கடாட்சத்துக்கு ஆட்பட வேண்டும் நாம் அப்படின்னு அபிராமி பற்ற இந்த பாடல் மூலமாக எடுத்து சொல்கிறார். ஏன்னா அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல உற்றுடி தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவுன்னு ஔவையார் சொல்கிற மாதிரி, குளத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் தானே பறவை இருக்கும், நீர் வற்றி போயிட்டா குளத்துலேருந்து அது போயிடும். ஆனால் கெட்டி ஆம்பல் நெய்தெல்லாம் மலர்கள்லாம் நீர் இருக்கும்போது எப்படி அதை அழகுபடுத்தி அப்படியே நீர் வற்றிய போதும் அது குளத்தை விட்டு பிரியாது, அங்கேயே வாடி வதங்கி போகும். பறவைனா கொக்குனா பறந்துடும். அது மாதிரி நல்லவர்கள் உறவு துன்பப்பட்டாலும் கூட நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்துட்டு நாலடியாரில் ஆண்படு நெய் பெய் கலனுள் அது கலைந்து வேம்படு நெய் பெய்து அனைத்தரோ. அப்போ நல்லவர்கள் இல்லாதவர்களோட வைக்கக்கூடிய நட்பு என்ன சொல்கிறார்? இதில் பசும் நெய் இருக்கிற பாத்திரத்தில் அதை எடுத்துட்டு வேப்பெண்ணெய் வச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறது. ஆண்படு நெய் பெய் கலனுள் அது கலைந்து வேம்படு நெய் பெய்து அனைத்தரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ எத்தனையோ மரங்கள் இருக்குது காட்டில் பார்க்குறோம், ஆளு வேலு புளி கள்ளி மரம் அப்படின்லாம் இருக்குது, அதெல்லாம் விறகாக்கா யூஸ் பண்ணுவா. ஆனால் சந்தன மரம் தேக்கு மரம்லாம் கிடச்சதுன்னா ஜாதி விருட்சம் அதை அப்படியே கொண்டாடுவா, வீட்டிலேயே வச்சு வளர்ப்பா. கள்ளி செடி முளைச்சா உடனே பிடுங்கி போடுவா இல்லையா? அப்போது அது பெரிய வீடு கட்டுறதுக்கே உதவக்கூடிய மரங்களாக மாறுறது. அப்போ எந்த இது நமக்கு வேணும்? தீயவர்களுடைய நட்பை விடுத்து நல்லவர்களுடைய நட்பை நம்ம மேற்கொள்ளணும். அது நம்மளுக்கு வேத மார்க்கங்கள் காட்டுற வழியை பின்பற்றி அம்பாளுடைய அருள் கடாட்சத்தை அடையறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்னு சொல்கிறார். அம்பாள் இந்த பாட்டை கேட்டோன்னே தாடகத்தை வீசி அப்படியே நிலவை ஒதுக்கி செய்தாலும் அபிராமிப்பட்டிருக்கு. இப்போ ஏற்பட்ட பக்தி அவரோடது. அம்பாளை எப்படி அவர் பூஜை பண்ணியிருக்க, மனசுக்குள்ளே எப்படி எழுதி வைத்து சித்திரம் போல வச்சு உள்ள பார்த்து பார்த்து பூஜை பண்ணி அவ்வளவு இது பக்தி பண்ணியிருக்க. அம்பாள் அந்த பக்தன் வாக்கு பொய்க்கக்கூடாதுன்னு தன்னோட தாடங்கத்தை கழட்டி அதை வானில வீசி நிலவா பிரகாசிக்க செய்த அமாவாசைய பௌர்ணமி ஆச்சுன்னா அதை மாதிரி நம்ம பக்தி பண்ணாட்டாலும் நமக்கு கொஞ்சம் அம்பாள் நம்மளுக்கு நிச்சயமாக நல்லதே செய்வா அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் அவளை தொழும்போது நமக்கும் வேணுங்கிறத நிச்சயமாக கொடுத்து அருள் பண்ணாமல் இருக்கவே மாட்டா. ஏன்னா நாமெல்லாம் குழந்தைகள், அவளுடைய குழந்தைகள். சேய் இதான வருத்தப்பட்ட தாய் சும்மா இருப்பாளா? நிச்சயமாக நல்லதே செய்வா. அப்போ அந்த சேய் நம்ம தாய்க்கு எப்படி இருக்கணும் இல்லையா? தாய்மை நிறைந்தவள் அவள். நிச்சயமாக நம்மளுடைய கருணா கடாட்சி அவள் விழிகளை நம்ம மேலே காட்டி நம்மளையும் ஆட்கொள்வாள்னு அவர் சொன்ன மாதிரி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி போய் அவளை தொழுது அவளை காலையே கெட்டியாக நீதான் கதின்னு நம்ம சரண் புகுந்துட்டா நமக்கும் அவள் நிச்சயமாக அவளுடைய அருள் கடாட்சத்தை நம்ம மீது கொஞ்சமாக ஆதிசங்கர பகவத்பாதாள் 12 விழியில் கொஞ்சம் பார்க்கப்படாதா ஒரு விழியால் அப்படின்னு சொல்கிற மாதிரி
கடைக்கண்ணால் என்னை நீ பார்த்து அருள் செய்தால் போதும், ஒன்றுமே வேண்டாம். நம்ம அம்பாளை பார்க்கணுங்கிறதுல அவள் நம்ம பார்க்கணும். நம்ம அவளோட திருவடியை பார்த்தா அவளுடைய கண்கள் நம்ம பார்க்கும், நம்மளுடைய மேலே விழும். அதனால தான் முதல்ல கோவிலுக்கு போனால் திருவடியை தான் தரிசனம் பண்ணணும்பா. திருவடியை பார்த்தோம்னா திருமுடியிலேருந்து அவள் கண்கள் நம்மளை பார்த்து அருளும். அவளுடைய முகப்பிரதேசத்தில் அருள் கடாட்சம் இந்த குழந்தை ஏதோ நம்ம பார்த்து சரண் வந்திருக்கு, இந்த குழந்தையை காப்பாற்றணும்னு நினைப்பாளாம். அப்பேற்பட்ட கருணா கடாட்சி அவள். நிச்சயமாக நமக்கு அருளாமல் இருக்கவே மாட்டா, நல்லதே செய்வா அவள். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான இந்த அபிராமி அந்தாதியோட ரொம்ப முக்கியமான ஒரு பாடலை நம்ம இன்றைக்கு அனுபவிச்சிருக்கோம். அதற்கும் அவள் தான் நம்மளுக்கு அருள் பண்ணியிருக்கா. அபிராமி அன்னை திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய்.